இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது, பெற்றோர்கள் ஏன் தங்களுடைய மனநலத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பெற்றவங்க எப்போவுமே தன்னுடைய பிள்ளைகளுக்காக நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்ல படிப்பு கொடுக்கணும், நல்ல ஒரு வேலை வாங்கி தரணும், அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிள்ளைகளுக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்கள கவனிக்க அவங்க மறந்துடுவாங்க. அவங்களுடைய மனநலத்தை அவங்க கவனிக்கிறதே கிடையாது. இது ஒரு இமோஷ்னலான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே அவங்க போகிறாங்க. ஆனால் பெற்றோர் இந்த மாதிரி மனநலம் எதுவும் ரொம்ப கவலைப்படாமல் ஒரு மன ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது தன்னுடைய பிள்ளைகளையும் நல்லபடியாக அவங்களால வளர்க்க முடியும். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சாட்சியின் மூலமாக பபிதா அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இவங்க மன ஆரோக்கியம் ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தாங்க, எப்படி ஒரு குழந்தை வளர்ப்பை இவங்க சிறப்பாக செஞ்சாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். என் பெற்றோருக்கு 12 வருடம் குழந்தையே இல்ல. 12 வருஷம் கழிச்சுதான் நான் பிறந்தேன். அதனால என்ன ரொம்ப அன்போட வளர்த்தாங்க. நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஒரு சின்ன குடும்பத்துல என்ன திருமணம் பண்ணி வச்சாங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு கனவு இருக்கும், திருமணத்துக்கு பிறகு அந்த குடும்பத்தோடு நல்லா வாழணும்னு. ஆனா பபிதாவோட அந்த கனவு கனவாவே நின்னுடுச்சு. என் எல்லா கனவுகளும் உடைஞ்சு போச்சு. என் கணவர் குடிக்க அடிமையா இருந்தாரு. இது எனக்கு தெரிஞ்சதும் அவரை இந்த பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வர நிறைய முயற்சி பண்ணேன். ஆனா அவர் யாருடைய பேச்சையுமே கேட்கல. எல்லாருடனும் சண்டை தான். அப்படிதான் என் வாழ்க்கை ஆரம்பிச்சது. எனக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. என்னுடைய கணவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்க. பிள்ளைகளை வளர்க்க செலவுக்காக பணம் கேட்டேன். ஆனா அவங்க எதுவும் தரல. அதனால பிள்ளைங்களோட தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத நிலைமை தான் இருந்தது. என் பெற்றோர்கள் உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்கல. என் வாழ்க்கையில எந்த அமைதியும் இல்லாம நரகத்தை விட மோசமான வாழ்க்கையை தான் வாழற மாதிரி இருந்தது. எந்த செலவை எப்படி செய்வேன்னு தெரியாம தினமும் சண்டைகளுக்குள்ளதான் சிக்கி ரொம்ப வேதனையா அனுபவிச்சேன். இந்த சூழ்நிலையால பிள்ளைகளை கவனிக்கணும்னு நினைச்சு பபிதா வீட்டை விட்டு வெளியே போனாங்க. வாழ்க்கைய நடத்த பாலியல் தொழில செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன ஜபத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. முதல் தடவை போனப்போ எதுவுமே புரியல. ஆனா அங்க போனதும் ஒரு விசித்திரமான அமைதியை உணர்ந்தேன். மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு கிடைச்ச மாதிரி இருந்தது. அதனால அடுத்த சண்டேவும் போனேன். இந்த தடவை என் பிள்ளைகளையும் கூட்டிட்டு போனேன். அங்க தேவனுடைய ஊழியர்கள் பேசுறத கேட்டேன். ஒரு பெரிய புத்தகத்துல இருந்து இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறாரு, எல்லார் மேலையும் கருணை காட்டுகிறாரு, எல்லாரோட துக்கத்தையும் நீக்குறாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வார்த்தைகள் என்ன நேரா தொட்டுது. அவங்க பேசும்போது தேவனே என்னோட பேசுற மாதிரி உணர்ந்தேன். தூக்கத்துல அல்லது கோபமா இருக்கும்போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசுவோன்னு சொன்னாங்க. அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருந்த பாவங்கள்ல ஒண்ணு. என் கணவரோட சண்டையில அவரை ரொம்ப மோசமா திட்டுவேன். யாரோட சண்டை போட்டாலும் கெட்ட வார்த்தை பேசுவேன். ஆனா ஜெப கூட்டத்துல பலர் சாட்சிகள் சொல்றத கேட்டதும் என் மனசு மாறிடுச்சு. அவங்களோட வாழ்க்கையில துக்கம் நீங்கின மாதிரி ஏன் துக்கமும் இயேசு நீக்குவார்னு நம்பிக்கை வந்துச்சு. இப்படிதான் பபிதா ஜெப கூட்டங்களுக்கு போக ஆரம்பிச்சாங்க. தன்னோட பிள்ளைகளையும் அங்க கூட்டிட்டு போக துவங்கினாங்க. மெதுவா தேவனுடைய வார்த்தை அவங்கள மனசளவுலையும் ஆவிக்குள்ளையும் வலிமையாக்கிச்சு. நாங்க சர்ச் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷத்தையும் அமைதியையும் வர மாதிரி நான் உணர்ந்தேன். அற்புதமான மாற்றங்கள் நடந்தது. என் கணவர் சண்டை போட்டாலும் நான் கோபப்படுறத நிறுத்திட்டேன். அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன பாதிக்கல. நான் பொறுமையா இருந்தேன். தேவன் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. தேவனுடைய வாக்குத்தத்தம் மூலமா அவர்கள் வளர ஆரம்பிச்சாங்க. தேவன் வளர்த்தா என் பிள்ளைகள் நிச்சயமா முன்னேறுவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு அப்புறம் பபிதா திரும்பி பார்க்கவே இல்லை. ஜெபமும் வேதாகம் வாசிப்பதும் தான் அவங்க வாழ்க்கையா மாறிச்சு. ஒரு நாள் தேவனுடைய ஊழியர் மூலமா
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சது. அந்த வார்த்தை எப்போதும் என் கண் முன்னாடி இருந்தது. தேவன் எனக்காகவே பேசின மாதிரி உணர்ந்த, மகளே நீ வேதனையில இருக்க, என்கிட்ட வான்னு சொல்ற மாதிரி எனக்கு இருந்தது. அது எனக்கு ரொம்ப ஆறுதலை கொடுத்தது. ரோமர் 12:14 உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதியுங்கள், ஆசிர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள்னு இன்னொரு வாக்குத்தத்தம் கிடைச்சது. தேவன் மனிதர்களை மன்னிச்ச மாதிரி நாமும் மன்னிக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் மனதார ஆண்டவர்கிட்ட என்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டேன். என் கணவரை பற்றியும் வேற யாரை பற்றியும் கெட்டதா பேசுனதுக்காக மனுஷங்க கிட்டையும் மன்னிப்பு கேட்டேன். அதுக்கப்புறம் என் மனசுக்குள்ள இருந்த பாரம் முழுசா இறங்கி போச்சு. தேவனுடைய அமைதி என்னை முழுசா நிரப்புச்சு. என் பிள்ளைங்களுக்கும் ஆண்டவர் இயேசு மேல அன்பு நம்பிக்கையும் வந்துச்சு. தேவனை நம்பி அவருடைய வாக்குத்தத்தங்களை பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையும் மாற ஆரம்பிக்கும். ஏன்னா தேவன் கருணை உள்ளவர். இது நடந்து 13 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப நினைச்சா கூட அதெல்லாம் உண்மையா அப்படின்றது புரியல. தேவனுக்கு சித்தம் இல்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சில விஷயங்கள் நடக்காதத பிள்ளைகளுக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தால வளர்ந்தாங்கன்னு நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேவனுக்கு மனசார நன்றி சொல்றேன். பபிதாவுடைய சாட்சி உங்க எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கும். நாங்க கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். கணவனுடைய ஆதரவு இல்லாம ஒரு சிங்கிள் பேரண்டா பிள்ளைகளை வளர்ப்பது ரொம்பவே கஷ்டம். ஆனா அந்த மாதிரி நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவங்க தெரிந்து கொண்ட பிறகு இவங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வந்ததை நம்மளால பார்க்க முடியுது. நம்முடைய தேவன் சமாதான பிரபுவாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் வரும்போது, நம்முடைய மன ஆரோக்கியம் பாதிக்கப்படும் போது தேவனுடைய சமாதானம் நம்மை நிறைத்து கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவாக இருந்து நமக்கு சமாதானத்தை தருகிறார். பைபிள்ல 23ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு சங்கீதம். ஆனா நமக்கு தெரியாத குழந்தை வளர்ப்பு பற்றிய ஒரு ரகசியம் இந்த சங்கீதத்துல இருக்கு. நம்முடைய தேவன் நமக்கு மேய்ப்பர் போல இருக்கிறார். நாம் எல்லாருமே அவருடைய மந்தையில் உள்ள ஆடுகளாக இருக்கிறோம். அவர் கையில என்ன இருக்கும்? உம்முடைய கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உமது கோலும் தடியும். கோல் எதுக்காக? ஏதாவது ஒரு ஆடு வழி தவறி போகும்போது அன்பா அரவணைச்சு அந்த மந்தைக்குள்ளே சேர்ப்பதற்காக அந்த கோல் தேவைப்படுது. தடி ஏன் இருக்குது? ஏதாவது ஒரு எதிரி வரும்போது அதிலிருந்து பாதுகாப்பதற்கு அந்த தடி உதவுது. எப்படி நம்முடைய தேவன் ஒரு மேய்ப்பராக இருந்து நம்மை வழி நடத்துகிறாரோ, நாமும் அதே போலவே நம்முடைய பிள்ளைகளை நாம் வழிநடத்த வேண்டும். இந்த ஆடுகள் மாதிரி தான் நம்முடைய பிள்ளைகளும் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. அவங்களுக்கு சரி எது தவறு எதுன்னு தெரியாது. அவங்க சில நேரம் வழி தவறி போகலாம். எப்படி ஒரு மேய்ப்பர் தன்னுடைய கோலை வைத்து எப்படி அவரை வழி தவறி போனாலும் வழிக்குள்ளே கொண்டு வராரோ, ஒரு தடி ஒரு பாதுகாப்பாக எப்படி வழி நடத்துகிறாரோ, அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளை நாம் வழி நடத்த வேண்டும். அன்பான வழிகாட்டுதலும் இருக்கணும். அதே மாதிரி ஒரு பாதுகாப்பும் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. ஒருவேளை இப்படி நீங்கள் உங்கள் குழந்தைங்களை வளர்க்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டாலும் தேவன் நமக்கு அந்த உதவியை தருகிறார். பைபிள்ல இருந்து உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நம்முடைய தேவன் மேய்ப்பராக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த உலகத்தில் நம்மளை வழி தவறி நடத்தக்கூடிய காரியங்கள் நிறையா இருக்குது. அதிலெல்லாம் நம்ம போய் சிக்கி கொள்ளாமல் நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்து நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பார்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். மன ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியமானது. நிச்சயமாக இது சம்பந்தமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இந்த பிப்ரவரி ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி தேசிய சேனலில் ஹார்ட்மேன் காலேஜ் பரேலியில் இருந்தும்
பெஹ்ராம்பூரா அகமதாபாத் சிஎன்ஐ சர்ச்சில் இருந்தும் த இண்டோர் பெண்டகோஸ்டல் சர்ச் ஆஃப் காட் இண்டோரில் இருந்தும் பன்வேல் சென்ட் பீட்டர்ஸ் மார்த்தோமா சர்ச் நவி மும்பையில் இருந்தும் கலர்ஸ் டிவி மற்றும் சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலிலும் ஒளிபரப்பாகிறது. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. பெற்றோர்கள் தங்களுடைய மன ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்படி உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானதோ அதே மாதிரி மன ஆரோக்கியமும் ரொம்பவே முக்கியமானது. இது குழந்தை வளர்ப்புல ஏன் நம்ம முக்கியமானது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் மன ஆரோக்கியம் பாதிக்கப்படும் போது தெரியாமல் அந்த குழந்தைங்க கிட்ட அதை நீங்கள் வெளிப்படுத்திடுவீங்க. நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து தான் வளருதாங்க. நீங்கள் எப்படி செய்கிறீங்க, நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, இதை பார்த்து தான் அவங்களுமே கற்றுக்கொள்கிறார்கள். இப்போ நீங்கள் தவறான வார்த்தைகளோ கோபத்தில் ஏதோ ஒன்று பேசிட்டீங்க செய்கிறீங்க அப்படின்னா அதை அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. அதை பார்த்து அவங்களுமே அதை செய்ய தொடங்குவாங்க. உங்களுக்கு மன ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கோபம் இருக்குது, ஏதாவது ஒரு மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்திற்கு எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்கள் பிள்ளைகளும் ஆரோக்கியமாக வளருவாங்க. இப்போது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஊக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை நம்ம சந்திக்க போகிறோம். பரேலியில் இருக்கக்கூடிய ஹார்ட்மேன் காலேஜுடைய பிரின்சிபலை நம்ம சந்திக்க போகிறோம். ஃபாதர் அனில் குல்லு அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க ஒரு லீடராக, ஒரு ஃபாதராக, ஒரு டீச்சராக எப்படி எல்லாருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்குறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். எங்கள் குடும்பத்தில் 2 பாதிரியார்கள் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே என் மாமா தான். ஒருத்தர் எஸ்டிஎம்லேயும் இன்னொருத்தர் எஸ்விடிலையும் கல்ச்சர் பிரிஸ்டாக இருந்தாங்க. அதோட என்னோட பெற்றோரும் ரொம்ப ஜெப வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதனால் சம்மர் ஹாலிடேஸில் என்னோட மாமா கிராமத்துக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஆர்கனைஸ் பண்ணுவார். அதில் கேம்ஸ், சிங்கிங் காம்படிஷன், டான்ஸ் காம்படிஷன், கலாச்சார நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துவார். சில நேரம் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸும் சொல்லுவார். அவர் மக்களோட கனெக்ட் ஆகிற விதம் கிராமத்தில் இருக்கிற மற்றவங்களை விட ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அது என்னை ரொம்ப ஆழமாக பாதிச்சுது. அப்போ தான் நானும் உங்களை மாதிரி ப்ரீஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னேன். அதுக்கு என் 2 மாமாக்களும் 10th முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுன்னு சொன்னாங்க. அது உண்மையிலேயே என்னோட மனசில் இருந்த ரொம்ப ஆழமான ஆசை. நான் சின்ன வயசுலேயே என்னோட அம்மாவை இழந்தவன். அதுக்கப்புறம் ஹைஸ்கூல் படிக்கும்போது என்னோட அப்பாவும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் ரொம்பவே ஆழமான விருப்பம் வந்துச்சு. இதுவரைக்கும் எனக்கு கிடைக்காத அன்பையும் பராமரிப்பையும் நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். மக்களுக்காக சேவை செய்யணும், தேவனை சேவிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசை என் மனசில் அதிகமாக ஆச்சு. அதுதான் என்னோட வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட்டு. இதுக்கு அப்புறமா நான் பெங்களூருக்கு போய் 3 வருஷம் ஃபிலாசபி ஆஃப் ஸ்டடீஸ் படித்தேன். பின்னாடி தியாலஜி ஸ்டடீஸையும் முடித்தேன். அதுக்கப்புறம் ஆர்டினேஷன் எனக்கு கிடைச்சது. இப்போ நான் ஒரு கேப்புச்சின் பாதிரியார். என்னோட ஆரம்ப காலத்தில் நான் உள்ளூர் மொழியிலேயே நடத்தப்பட்ட ஒரு கிராம பள்ளியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது அங்கே இருக்கிற ஏழை குடும்பங்கள் தங்களோட பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போனா அது ரொம்பவே சேலஞ்சிங்கான டைம். அதனால் குழந்தைகள் நல்லா படிக்கணும்னு நான் ஒரு ஈவினிங் டியூஷனை ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். என்னோட இலக்கு எப்போதுமே மனுஷங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் வளரணுங்கிறது மட்டும்தான். மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையான கனெக்ஷனை உருவாக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கமாகவே இருந்துச்சு. குறிப்பாக பரேலியில் இருக்கிற ஹார்ட்மேன் இன்ஸ்டிடியூட்டில் ஹார்ட்மேன் ஃபேமிலி, அங்கே இருக்கிற டீச்சர்ஸ், அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், எல்லா ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கிட்டையும் ஒரு வார்ம் ரேப்போர்ட்,
ரொம்பவே ஒரு மீனிங்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கணும்னு முயற்சி எடுத்தேன். ஏன்னா நான் என்னோட வாழ்க்கையில தேவன் கிட்ட இருந்து நிறைவான ஆசீர்வாதம், அன்பு, கருணை எல்லாத்தையும் தாராளமா அனுபவிச்சேன். அதே அன்பு, இரக்கம், புரிதல், மன்னிப்பு இதையெல்லாம் நான் மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசுவும் ரொம்பவே விரும்பி இருக்காரு. ஃபாதர் கொல்லுவை சந்திச்சது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அவங்க நிறைய இளைஞர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. தேவன் அவர்களை மேன்மேலும் ஆசீர்வதிக்கட்டும், பயன்படுத்தட்டும், அவருடைய முகத்தை இன்னும் பிரகாசிக்க பண்ணட்டும். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. பேரண்டிங்ன்றது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அதுல நீங்க எத்தனையோ உதவி, பயிற்சி இல்ல அறிவை பெற்றுக்கொண்டாலும் அது எல்லாமே குறைவுதான். சவால்களுக்கு மத்தியில பெற்றோர்கள் பொதுவா தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. பேரண்டிங்ன்றது ஒரு தியாகம் நிறைந்த உறவா இருக்கு. அதுல வெற்றி, தோல்வி, சரி, தவறு இதெல்லாம் முக்கியமானதா இருக்கிறது இல்ல. வெறும் அன்பு அப்புறம் தேவனுடைய உதவியும் தேவைப்படுது. நம்மளுடைய அன்பான தேவன் நாம இவ்வளவு பாவங்கள் செஞ்சதுக்கு அப்புறமும் நம்மள நேசிச்ச காரணத்தினால நம்ம கூட உறவை ஏற்படுத்திக்கிறதுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரரை தியாகம் செஞ்சாரு. சோ பேரண்ட்ஸ், உங்களுக்கு தியாகம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் கூட உங்களுடைய இந்த பேரண்டிங் ஜர்னில உங்களை ஏமாற்றங்கள் சூழ்ந்து கொண்டாலும் நீங்க ஒரு முறை பிரார்த்தனைக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. இன்னைக்கு CBN பிரேயர் லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் மெசேஜஸ் மூலமா உங்க வேண்டுதல்களை சொல்லுங்க. The number is 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. பெற்றோர் தங்களுடைய மன ஆரோக்கியத்தை ஏன் கவனிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய பிள்ளைகளை தேவ பயத்திற்கு ஏற்றபடி, தேவ சித்தத்திற்கு ஏற்றபடி நம்ம வளர்க்கணும் அப்படின்னா பெற்றோர்கள் மன ஆரோக்கியத்தோட இருப்பது ரொம்ப அவசியமா இருக்கு. ஆனா அப்படி இருக்க முடியாம பெற்றோர்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம தேவனிடத்துல அதை கொண்டு வருவது ரொம்ப அவசியமா இருக்கு. நம்ம ஜெபிக்கும் போது எல்லாமே மாறும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன், நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களுடைய நிலையை அறிந்திருக்கிறவர் நீங்க தான்ப்பா. நாங்கள் சோர்ந்து போகும்போதும் தளர்ந்து போகும்போதும் அப்பா நீங்க எங்களை பலப்படுத்துறீங்க. உங்களுடைய கிருபையை நீங்க விளங்க பண்றீங்க நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் மனதளவில் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க மன ஆரோக்கியத்தை நீங்க பலப்படுத்துங்க அப்பா. நீங்க தான் சமாதான பிரபுவா இருக்கீங்கப்பா. இந்த சமாதானத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. அவங்க பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர நீங்க உதவி செய்யுங்க. அவங்களுடைய மன அழுத்தங்கள், சோர்வுகள் நீங்கட்டும் கர்த்தாவே. அதற்கு காரணமா இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நீங்க அறிவீர் சுவாமி. அதிலிருந்து அவங்க ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்கப்பா. அந்த சமாதானத்தை அவங்க பெற்றுக்கொள்ளும் போது அவங்களுடைய குழந்தை வளர்ப்பிலும் அந்த சந்தோஷம், சமாதானம் இருக்கும் ஆண்டவரே. நல்ல பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் வளர்வ அது உதவியா இருக்கும் கர்த்தாவே. இதை உணர்ந்து கொள்ள அவங்களுக்கு நீங்க ஞானத்தை தாங்க. உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மீட்பர் இயேசுவின் மூலமா ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஒரு பொறுப்பான பெற்றோராக இருப்பது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் தேவனுடைய உதவியால நம்மளால அதை சிறப்பாக செய்ய முடியும். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. சங்கீதம் 94:19. தேவனுடைய வார்த்தை நமக்கு சமாதானத்தை தருகிறது. நம்முடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் போது அவருடைய ஆறுதல் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துது. இதை நீங்கள் உங்கள் மனசில் உறுதியாக பிடிச்சிட்டு உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பைபிள் வசனத்தை படித்து கொண்டு தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய மன ஆரோக்கியம் மேம்படும், ஒரு ஆறுதல் கிடைக்கும். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம்.
गाओ खुशी के गीत, उसका गुणगान करो, इबादत करो उसकी, इबादत करो, इबादत करो उसकी, इबादत करो। दुनिया के लोगों ऊंची आवाज करो, गाओ खुशी के गीत, उसका गुणगान करो, इबादत करो उसकी, इबादत करो, इबादत करो उसकी, इबादत करो। खुदावन कितना मुबारक, मेरा खुदावन कितना भला है, रहमत है उसकी सदियों पुरानी, वफा का अज़ल से यही सिलसिला है। उस पर ईमान करो, उसके घर आओ चलो, गाओ खुशी के गीत, उसका गुणगान करो, इबादत करो उसकी, इबादत करो, इबादत करो उसकी, इबादत करो, इबादत करो उसकी, इबादत करो, इबादत करो उसकी। இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை பாடல்களை நீங்கள் மனசார பாடும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே மறைந்து போகும். சந்தோஷமும் சமாதானமும் உங்களை நிறைத்து கொள்ளும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பெற்றோர்கள் நிச்சயமாக மன ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.